இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட விக்கிரவாண்டி தொகுதியின் திமுக எம்எல்ஏ புகழேந்தி எதிர்பாராத விதமாக மரணமடைந்து விட்டதால் அந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. இந்த இடைத்தேர்தல் களம் சூடுபிடிக்க இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடப் போகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அது சம்பந்தமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் முக்கிய முடிவை எடுக்கப் போகிறார். கிட்டத்தட்ட விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடலாம் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியுடன் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை எதிர்கொண்டு மீண்டும் தமிழக அரசியலில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அவற்றை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை பொதுவாக இடைத்தேர்தல்களில் கலந்து கொள்வதில்லை, இடைத்தேர்தல்களில் போட்டியிடுவதில்லை. இதற்கு முன்பு பென்னாகரத்திலே நடைபெற்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிட்டு திமுக, அதிமுக உள்ளிட்ட 2 கட்சிகளுக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது. அந்த தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சி பென்னாகரம் தொகுதியில் தோற்றிருந்தாலும் கூட தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்து அரசியலில் தன்னுடைய எதிர்காலத்தை நிலைநாட்டியது. அந்த தேர்தலில் அதிமுக டெபாசிட்டை பறிகொடுத்தது. இது கடந்த கால இடைத்தேர்தல் வரலாறு. பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுடைய களம் அப்படித்தான் இருந்தது. சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு நடந்த ஈரோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடவில்லை, யாருக்கும் ஆதரவும் தெரிவிக்கவில்லை, நடுநிலை வகித்தது. அந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றாலும் கூட அதிமுக படுதோல்வி அடைந்தது. அந்த தேர்தலில் பெருமளவு பணம் விளையாடியது என்ற பல குற்றச்சாட்டுகள் எழுந்தது. ஆகவேதான் பாட்டாளி மக்கள் கட்சி எப்பொழுதும் இடைத்தேர்தலை சந்திப்பதில் ஆர்வம் காட்டுவதில்லை. இடைத்தேர்தலில் நிற்பதை தள்ளி வைத்தே வந்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. காரணம், ஆளுங்கட்சி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகம் செய்து பணத்தை வாரி இறைத்து தேர்தல் முறைகேடுகளை நடத்தி அதன் மூலம் ஜனநாயகத்தை சாகடித்து விட்டு அவர்கள் வெற்றி பெறுவது வாடிக்கையாக இருக்கிறது. ஆகவே இடைத்தேர்தலில் போட்டியிடுவதை பற்றி பாட்டாளி மக்கள் கட்சி எப்பொழுதும் யோசித்தே முடிவெடுத்திருக்கிறது. ஆனால் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரை நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட 10 தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கின்ற நேரத்தில் இந்த விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக சார்பில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு விட்டார்கள். ஆனாலும் அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடுமா போட்டியிடாதா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஒருவேளை இந்த தேர்தலில் அதிமுக போட்டியிடாமல் தவிர்க்கலாம் என்று கூட செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலிலும் போட்டியிட்டு தோல்வியடைந்து விட்டால் எடப்பாடி பழனிசாமியின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என்று அதிமுகவை சார்ந்தவர்கள், எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் நினைப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த வேகத்தில் விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்தித்து விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் எப்பொழுது நடந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த தொகுதியிலே போட்டியிட வேண்டும், போட்டியிட்டு அந்த தொகுதியிலே பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய செல்வாக்கை மீண்டும் நிரூபித்து ஆளுகின்ற திமுகவிற்கும் ஏற்கனவே ஆண்ட அதிமுகவிற்கும் அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என்று டாக்டர் ஐயாவிடம் கோரிக்கை வைத்தார்கள். அப்பொழுதே பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் அது சம்பந்தமாக கூட்டணி கட்சிகளுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்போம் என்று அந்த விழுப்புரம் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகளுக்கு சொல்லியிருந்தார். அதற்கேற்றாற்போல் நேற்று விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இன்னும் 2 நாட்களில் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தை
தமிழின போராளி டாக்டர் ஐயாவின் தலைமையில் தைலாபுரம் தோட்டத்திலே கூட்ட இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் தோற்றோம் என்பதை பற்றி ஆய்வு செய்வதுடன் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் சம்பந்தமாக முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியும் போட்டியிட விருப்பம் காட்டுவதாகவும் செய்தி வந்து கொண்டிருக்கிறது. எப்படி இருந்தாலும் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் தன்னுடைய செல்வாக்கை பாட்டாளி மக்கள் கட்சி நிரூபிக்கும். அதற்கேற்றாற்போல் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் வாய்ப்புகள் 90% இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி பாட்டாளி மக்கள் கட்சி விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டால் இந்த முறை மிக பெரிய அளவில் வாக்கு வங்கியை பாட்டாளி மக்கள் கட்சி விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் பெறும். அதன் மூலம் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும் என்று மட்டும் பல ஊடகவியலாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.